அனைவருக்கும் வணக்கம். நான் யுவராஜ். இது உங்கள் திறமை தேடி. லாஜிக்கல் ரீசனிங்ல இருந்து ஒரு 10 ப்ரீவியஸ் கொஷின்ஸ் இந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த கேள்வியில் கொடுக்கப்பட்ட தொடரில் பின்வரும் எண்களில் எது கேள்விக்குறியை மாற்றம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. என்னென்ன நம்பர் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தா 15, 16, 32, 35, 140, 145 கேள்விக்குறி. அப்போ 15க்கும் 16க்கும் என்ன தொடர்பு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா கூட்டல் 1, 16க்கும் 32க்கும் பெருக்கல் 2, 32க்கும் 35க்கும் கூட்டல் 3, 35க்கும் 140க்கும் பெருக்கல் 4, 140க்கும் 145க்கும் கூட்டல் 5. இந்த வரிசைப்படி அடுத்து வந்து என்ன வரணும் அப்படின்னா நமக்கு பெருக்கல் 6 வரணும். அப்போ 145 பெருக்கல் 6 நமக்கு ஆன்சர் 870 வரும். இரண்டாவதாக இருக்கிற 800 6 வெவ்வேறு பழங்களான ஆரஞ்சு, ஆப்பிள், தேங்காய், வாழைப்பழம், லிச்சி மற்றும் மாம்பழம் வாரத்தின் 6 வெவ்வேறு நாட்களிலும் திங்கள் தொடங்கி சனி வரை காலை உணவாக உண்ணப்படுகின்றன. வாழைப்பழம் திங்கள் கிழமை காலை உண்ணப்படுகிறது. அப்போ திங்கக்கிழமை காலையில் வாழை அப்படின்னு குறித்து வச்சுருக்கோம். இந்த மாதிரி பசில் போகிறப்ப பாசிபிலிட்டிக்கு நம்ம எப்பயுமே 2ஆக போட்டுக்கணும். அடுத்து வாழைப்பழத்திற்கு 3வது நாளில் மாம்பழம் உண்ணப்படுகிறது. அப்போ 3வது நாள்னா வியாழக்கிழமை வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா மாம்பழம் சாப்பிட்றாங்க. இந்த மாதிரி ஃபிக்ஸ்டாக வரதை நம்ம போட்டுக்கலாம். அடுத்து வாழைப்பழத்திற்கும் மாம்பழத்திற்கும் லிச்சிக்கும் இடையே ஒரே ஒரு பழம் மட்டுமே உண்ணப்படுகிறது. அப்போ மாம்பழத்தை விட்டு ஒரு பழம் விட்டு நம்ம இந்த இடத்துல லிச்சி அப்படின்னு எழுதிக்கலாம். அதாவது மாம்பழத்திற்கு பின்னால் மாம்பழத்திற்கு முன்னாடியே கூட ஒரு நாள் முன்னாடி லிச்சி சாப்பிட்லாம். அங்கே இடையில் மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. அதனால் செவ்வாய்க்கிழமை கூட லிச்சி இருக்கலாம். ஓகேங்களா. அடுத்து மாம்பழத்திற்கு அடுத்த நாள் அன்று தேங்காய் உண்ணப்படுகிறது. மாக்கு அடுத்த நாள் வந்து தேங்காய் சாப்பிட்றாங்க. இதுவும் டைரக்டான ஆன்சர். ஸோ நம்ம எழுதிக்கிறோம். கடைசியாக ஆரஞ்சுக்கு முந்தைய நாள் ஆப்பிள் உண்ணப்படுகிறது. அப்படின்னா ஆப்பிளும் ஆரஞ்சு 2 நாள் கண்டினியூவாக சாப்பிட்றாங்க. இந்த இடத்துல இந்த பாசிபிலிட்டியில் நமக்கு இங்கே ஒரு நாள் இங்கே ஒரு நாள் இருக்குது. ஸோ இங்கே வராது. அப்போ அதை வந்து இங்கே தான் போட முடியும். ஆரஞ்சுக்கு முந்தைய நாளில் அப்போ ஆப்பிள் வந்து ஃபஸ்ட்டு சாப்பிட்ருவாங்க. அடுத்த நாள் தான் வந்து ஆரஞ்சு சாப்பிடுவாங்க. ஓகேங்களா. இங்கே கேள்வி என்ன கேட்டிருக்காங்கன்னா புதன்கிழமை என்ன பழம் சாப்பிடப்படுகிறது அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ புதன்கிழமை நமக்கு ஆரஞ்சு சாப்பிடப்படுகிறது. ஆன்சர் 3. குறிப்பிட்ட குறியீட்டு மொழியில் எபவுட் என்பது YZQSR என்றும் பார்ட்ஸ் என்பது NYTRQ என்றும் எழுதப்பட்டுள்ளது. அந்த மொழியில் பிளான்ட் எவ்வாறு எழுதப்படும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ எபவுட்னு எழுதிக்கிறோம். அதோட குறியீடு என்ன அப்படின்றத நம்ம எழுதிக்கிறோம். இதுக்கு என்ன தொடர்பு அப்படின்னு பார்த்தா ஏக்கு முன்னாடி அதாவது டிசெண்டிங் ஆர்டரில் இசட் இல்லை. அப்போ மைனஸ் போட்டுக்கிறோம். மைனஸ் போட்டுட்டு இசட் இல்லைன்னு எழுதிக்கிறோம். பிக்கு முன்னாடி ஏ இல்லை, இசட் இருக்குது. ஓக்கு அப்புறம் பி இல்லை, கியூ இருக்குது. அப்போ இது அசெண்டிங் ஆர்டரில் கொடுத்துருக்கான். அடுத்து யூக்கு முன்னாடி டி இல்லை, எஸ் இருக்குது. இது டிசெண்டிங் ஆர்டரில் கொடுத்துருக்கான். டிக்கு முன்னாடி எஸ் இல்லை, ஆர் இருக்குது. இதுவும் டிசெண்டிங் ஆர்டரில் கொடுத்துருக்கான். இதே ஃபார்மேட்டில் நம்ம பிளான்ட்டுக்கும் குறியீடு எழுதணும். PLANT. இதுக்கு பீக்கு அப்புறம் பீக்கு முன்னாடி டிசெண்டிங் ஆர்டரில் ஓ இருக்கக்கூடாது, என் இருக்கணும் ஆன்சர். அதே மாதிரி எல்லுக்கு முன்னாடி கே இருக்கக்கூடாது, ஜே இருக்கணும். ஏக்கு அடுத்த மிடிலில் வந்து நம்மளுக்கு அசெண்டிங் ஆர்டரில் கொடுத்துருக்கான். ஸோ பி இருக்கக்கூடாது, சி இருக்கணும். என்னுக்கு முன்னாடி எம் இருக்கக்கூடாது, எல் இருக்கணும். அதே மாதிரி டிக்கு முன்னாடி எஸ் இருக்கக்கூடாது, ஆர் இருக்கணும். ஸோ நமக்கு ஆன்சர் என்ன அப்படின்னா NJCLR 2 அப்படின்றது இதோட ஆன்சர். ABCDEFG மற்றும் H என 8 பேர் நேர்கோட்டில் வடக்கு நோக்கி அமர்ந்துள்ளனர். வடக்கு நோக்கி அப்படின்னு நம்ம இந்த பக்கம் பார்த்த மாதிரி போட்டுக்கிறோம். இப்படி வடக்கு நோக்கி இருந்தால் நமக்கு ரைட் சைடு வலதுபுறம் அப்படின்றது இந்த பக்கம் இருக்கும், இடதுபுறம் அப்படின்றது இந்த பக்கமாக இருக்கும், லெஃப்ட் சைடு. மொதல் பாயிண்டில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஏக்கு வலதுபுறம் 3 பேர் மட்டுமே அமர்ந்துள்ளனர். அப்போ வலதுலேருந்து 1, 2, 3 விட்டு இந்த இடத்துல நம்ம ஏ போடணும். எப்பயுமே இந்த மாதிரி பசில்ஸ் போடுறப்ப பாசிபிலிட்டிக்கு 2 தரம் போட்டுக்கணும். அப்போ தான் ஒன்றுக்கு ஒன்று நமக்கு ஆன்சர் கரெக்டாக வரும். ஏ மற்றும் பி இடையில் ஒருவர் மட்டுமே அமர்ந்துள்ளனர் அப்படின்னு இருக்காங்க. அதனால் ஏ வந்து லெஃப்ட் சைடாக ரைட் சைடாக அப்படின்னு நீங்கள் மென்ஷன் பண்ணல. ஒருவேளை ஏ அப்படின்ற ஒரு ரைட் சைடு இருந்தால், ஏக்கு ரைட் சைடு இருந்தால் இந்த பக்கம் பி போட்டுக்கலாம்.
இல்லது ஏக்கு லெஃப்ட் சைடு இருந்தால் இங்கே பி போட்டுக்கலாம். பி மற்றும் டிக்கு இடையே 4 பேர் மட்டுமே உள்ளனர் அப்படின்றாங்க. இந்த பக்கம் மேற்கொண்டு 2 பேர் தான் இருக்காங்க. அதாவது மேலே பார்த்தா ஏக்கு லெஃப்ட் சைடு வந்து 2 பேர் தான் இருக்காங்க. இந்த ரைட் சைடு பார்த்தா தான் 4 பேர் இருப்பாங்க. 1 2 3 4 பேர் விட்டு இந்த இடத்துல டி போடலாம். கீழ்ப்படியில் நம்ம பார்த்தோம் அப்படின்னா 1 2 3 4 விட்டு இந்த இடத்துல டி இருப்பாங்க. அடுத்த பாயிண்ட் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா எஃப் என்பவர் டிக்கு அருகில் வலதுபுறத்தில் உள்ளார். மேலே இருக்க பாசிபிலிட்டி பிரகாரம் பார்த்தோம் அப்படின்னா டிக்கு வலதுபுறத்தில் யாரும் இல்லை. ஸோ இந்த பாசிபிலிட்டி வராது. இந்த இடத்துல தான் எஃப் இருக்கார். அடுத்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா சி என்பவர் பி மற்றும் டிக்கு அருகில் இல்லை அப்படின்றாங்க. அப்போ இங்கேயும் சி வராது, இங்கேயும் சி வராது, இங்கேயும் சி வராது. ஸோ இந்த இடத்துல தான் சி இருக்கும். கடைசி பாயிண்ட் என்ன சொல்கிறாங்கன்னா இ என்பவர் ஜிக்கு வலதுபுறத்தில் 2வதாக உள்ளார் அப்படின்றாங்க. அப்போ ஜி இங்கே இருந்தால் வலதுபுறத்தில் 2வதாக இ இருப்பார். அப்போ ஹெச் மற்றும் மீதி இருக்க ஒரு இடத்துல யார் இருப்பாங்க அப்படின்னா ஹெச் அப்படின்றவங்க இந்த கடைசீட்டில் இருப்பாங்க. கேள்வி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஹெச் மற்றும் ஏ இடையே எத்தனை பேர் அமர்ந்திருக்கிறார்கள் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ 1 2 3 பேர் அமர்ந்திருக்காங்க. அப்போ ஆன்சர் 3 அப்படின்றது சரியான விடை. கீழே காட்டப்பட்டுள்ளபடி ஒரு காகிதம் மடித்து வெட்டப்படுகிறது. விரிக்கும் போது எவ்வாறு இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் இந்த கார்னரில் மட்டும் நமக்கு வந்து ரவுண்ட் ஷேப் இருக்குது. மீதி எல்லாமே ஸ்கொயர் ஷேப் தான் இருக்குது. இதை இப்படி விரிக்கிறப்ப 2 சைடு கார்னரில் ரவுண்ட் ஷேப் வரும். அப்புறம் அகெயின் 2ஆக விரிக்கிறப்ப 4 சைடு ரவுண்ட் ஷேப் வரும். அப்போ இதுவும் வராது, இதுவும் வராது. இதுதான் 3வதாக இருக்கிறது தான் இதோட ஆன்சர். பரசும் ஷியாமும் ஒரே புள்ளியில் இருந்து நடக்க தொடங்குகிறார்கள். அப்போ அவங்க ஸ்டார்டிங் பண்ணுற ஒரு பிளேஸ் ஒரே புள்ளியிலிருந்து தான் 2 பேரும் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. பரஸ் என்பவர் வடக்கே 80 மீட்டர், இப்போ இங்கிருந்து வடக்கு நோக்கி 80 மீட்டர் வந்து நடக்கிறாரு. மேற்கு நோக்கி திரும்பி 60 மீட்டர் நடக்கிறாரு. மேற்கு நோக்கி திரும்பி ஒரு 60 மீட்டர் வந்து நடக்கிறாரு. பிறகு வலது புறம் திரும்பி 40 மீட்டர் நடக்கிறாரு. வலதுபுறம் திரும்பி 40 மீட்டர் வந்து நடந்திருக்காரு. அடுத்து ஷியாம் என்பவர் மேற்கே 40 மீட்டர், அப்போ தொடக்கத்திலே வந்து 40 மீட்டர் வந்து இவர் நடக்கிறாரு. நடந்து பிறகு திரும்பி வடக்கு நோக்கி 120 மீட்டர் நடக்கிறாரு. வடக்கு நோக்கி 120 மீட்டர் வந்து நடக்கிறாரு. பிறகு வலதுபுறம் திரும்பி 90 மீட்டர் நடக்கிறார். அப்போ வலதுபுறம் திரும்பி 90 மீட்டர் வந்து நடக்கிறாரு. இது வந்து ஷியாம் அடைஞ்ச இடம். இங்கே வந்து பரஸ் இருக்காங்க. கேள்வி என்ன அப்படின்னா பரஸை பொறுத்தவரை ஷியாம் இப்போது எங்கே இருக்கிறார் அப்படின்றாங்க. பரஸ் இங்கே இருந்தால் ஷியாம் வந்து பரஸுக்கு இங்கே ஒரு 20, இங்கே ஒரு 90, மொத்தம் கிழக்கே 110 மீட்டர் தொலைவில் இருக்கார். ஆன்சர் 4 இதோட ஆன்சர். கூற்றுகள் சில வளையல்கள் காப்புகள் அப்படின்றாங்க. அப்போ இது வந்து வளையல்களாக இருந்தால் சில வளையல்கள் வந்து காப்புகளாக இருக்கும் அப்படின்றாங்க. அனைத்து சங்கிலிகளும் மோதிரங்கள் அப்படின்றாங்க. ஒருவேளை இது சங்கிலிகளாக இருந்ததுன்னா சங்கிலியை சுற்றி மோதிரம் இப்படி தான் வரணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து சில காப்புகள் சங்கிலிகள் அப்படின்றாங்க. அதாவது சில காப்புகள் வந்து சங்கிலிகளாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அனைத்து சங்கிலிகளும் மோதிரங்கள் அப்படின்றதுக்கு இதோட இது பெருசாக மோதிரங்கள் அப்படின்னு இருக்குது. இங்கே முடிவுகள் என்ன சொல்கிறாங்கன்னா சில வளையல்கள் மோதிரங்கள் அப்படின்றாங்க. வளையல்களுக்கும் மோதிரங்களுக்கும் சம்மந்தம் இல்லை, ஸோ முதல்ல வராது. சில சங்கிலிகள் வளையல்கள் அப்படின்றாங்க. சங்கிலிகளும் வளையல்களும் சொல்லலை, ஸோ அதுவும் நமக்கு வராது. 3வதாக சில மோதிரங்கள் காப்புகள் அப்படின்றாங்க. சில மோதிரங்கள் காப்புகளாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ 3வது மட்டும்தான் கரெக்டு. இங்கே ஆப்ஷன்ஸில் முடிவு 3 மட்டும் தொடர்கிறது அப்படின்றது முதல் ஆப்ஷன் சரியா. என்பது கூட்டல், பி என்பது பெருக்கல், சி என்பது கழித்தல், டி என்பது வகுத்தல் எனில் பின்வரும் சமன்பாட்டினை மதிப்பு என்னவாக இருக்கும் அப்படின்றாங்க. 4b 12a 18c பிராக்கெட் 72d 6 அப்படின்றத நம்ம முதல்ல எடுத்து எழுதிக்கலாம். 4b அப்படின்றத பெருக்கல் அப்படின்னு இருக்காங்க, 12a அப்படின்றத கூட்டல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, கூட்டல் 18, சி அப்படின்றது வந்து கழித்தல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, பிராக்கெட் போட்டு 72, டி அப்படின்றது வகுத்தல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க 6. இப்போ பிராக்கெட்டுக்குள்ளே இருக்கிறத ஃபஸ்ட்டு செஞ்சோம் அப்படின்னா 12. அப்போ 4 12 48
கூட்டல் 18 கழித்தல் 12 66 கழித்தல் 12 அப்போ 54 அப்படின்றது இதோட ஆன்சர். ரெண்டாவது ஆப்ஷன் 54 ஒரு குறியீட்டால் பின்பற்றப்படுகின்றன மற்றும் உடனடியாக ஒரு எழுத்திற்கு முன்பு வைக்கப்படுகின்றன. அப்படி என்றால் மேற்கண்ட அமைப்பில் எத்தனை எண்கள் உள்ளன அப்படின்னு கேட்குறாங்க. அதாவது ஒரு நம்பருக்கு முன்னாடி குறியீடு இருக்கணும், பின்னாடி ஒரு ஆல்ஃபபெட் ஒரு எழுத்து இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இந்த 4J அப்படின்றது 1 மட்டும்தான் இருக்குது. இதோட ஆன்சர் 1. ஒரு குறிப்பிட்ட குறியீட்டு மொழியில் மேங்கோ இஸ் த கிங் ஆஃப் ஃப்ரூட் என்பது சில குறியீடுகள் கொடுத்துருக்காங்க என எழுதப்பட்டுள்ளது. த கிங் லிவ்ஸ் இன் த பேலஸ் அப்படின்றதுக்கும் சில குறியீடு கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி பேலஸ் வைஸ் கிங் அப்படின்றதுக்கும் சில குறியீடு கொடுத்துருக்காங்க. அந்த மொழியில் த வைஸ் அப்படின்றதன் குறியீடு என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்த மாதிரி கொஷனில் ஃபஸ்ட்டு குறியீடுகளுக்கு நம்ம ஒன்று ஒன்றா ஃபைன் பண்ணுறப்ப ரெண்டுலேயும் இருக்க காமனான வார்த்தையும் காமனான சிம்பிளையும் நம்ம டெலீட் பண்ணிக்கணும். அந்த மாதிரி ஃபஸ்ட்டு எடுத்தோன்னா பார்த்தீங்க அப்படின்னா கிங் அப்படின்றது இங்கேயும் இருக்குது, செகண்ட்லேயும் இருக்குது, தேர்ட்லேயும் இருக்குது. ஸோ இந்த மூணுலேயும் காமனாக என்ன குறியீடு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹெச் அப்படின்றது இருக்குது. அப்போ ஹெச் அப்படின்றது கிங்கு. ஸோ 3ல் இருக்க ஹெச் நம்ம எடுத்துக்கிறோம். அடுத்து பேலஸ் அப்படின்றது இங்கே இருக்குது. இந்த பேலஸ் இங்கேயே அடிச்சிடும், இங்கேயே அடிச்சிடும். அப்போ 2லேயும் 3லேயும் காமனாக இருக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆஷ் அப்படின்றத எடுத்துடும். அப்போ நமக்கு விஸ் அப்படின்றது ஜி அப்படின்னு அர்த்தம். 1க்கான ஆன்சர் நமக்கு கிடச்சிருச்சு. வைஸ் அப்படின்றது ஜி அப்படின்றாங்க. அடுத்து த அப்படின்றாங்க. த அப்படின்றது ஃபஸ்ட்லேயும் இருக்குது, செகண்டில் 2 இடத்துல வருது. அப்போ ஃபஸ்ட்லேயும் செகண்ட்லேயும் 2 இடத்துல வருது என்ன அப்படின்னா அட் அப்படின்றது 2 தரம் வருது. ஸோ த என்பது அட். அப்போ நமக்கு ஆன்சர் என்ன அப்படின்னா 4th ஜி அண்ட் அட்டு தான் இதோட ஆன்சர். இதில் வர சம்ஸ் எல்லாம் உங்களுக்கு புரிஞ்சிருந்தா வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. அப்போ தான் இந்த மாதிரி நான் போடுற கிளாஸ் வீடியோஸ்லாம் உங்களுக்கு வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.